இந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இந்த கல்யாணம் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போதும் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸ்க்கு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்ம வந்து அங்கே கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு கிளம்புனாலும் நம்ம கடமையில் கண்ணியமாக இருக்கணும்ல. ஸோ அதனால் இன்வெஸ்ட்பிள் ஜுவல்ஸ்க்கு பிஸ்னஸ்க்குரியதெல்லாம் வந்து கண்டென்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் கிளம்புனேன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபேன்சி ஸ்டாலுங்கிற பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்வெஸ்ட்பிள் ஜுவல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு பர்த்டே, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் வந்து பிளான் பண்ணி விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மலாம் நாங்கள் வந்து எங்கே மீட் பண்ணோம்னா ஜிம்மில் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்மலாம் வந்துட்டு ஜிம்லாம் கண்டினியூஸாக போயிட்டுருக்காங்களா, 1 கேஜி 1/2 கேஜிலாம் வாங்கினா கண்டிப்பாக இனிப்புலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரீம் கேக்லேயே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேன். மேடமோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கேயே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக நல்ல மனசு விட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து கிளம்பணும். என்னை பார்க்குற பல பேர் சொல்கிறது ஹாப்பி ஜாலியாக இருக்குது ஷிரின், அதெல்லாம் உண்மை கிடையாது. சோஷியல் மீடியாங்கிறது உண்மை கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஷேர் பண்ணணும்னா இப்படி தான் ஷேர் பண்ண முடியும் இல்லையா. பிஃபோர் மேரேஜ் எனக்கு காலேஜ் லைஃபே அனுபவிச்சது கிடையாது. பேரண்ட்டு. ஸோ வீடு விட்ட ஹாஸ்டல் விட்ட காலேஜ் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பேசஸ் கிடைக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஹாப்பியாக அவங்கள்ட்ட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா மோர் தென் மணி பீப்புள் ஏர்ன் பண்ணணும் ஆசை, அவ்வளோதான்.